श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति पद्मापते स्तुतिपदेन विपच्यमानम् पश्यन्त्विह प्रपदनप्रवणामहान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत्स्वभावम् मान्यं यतीश्वरमहानससम्प्रदायम् दीपस्त्वमेव जगतां दयिता रुचिस्ते दीर्घं तमः प्रतिनिवर्त्यमिदं युवाभ्यां स्तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यं स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुरेषः शरणागति செய்து முடித்தவன் முக்கியமான விஷயத்தை நினைவு வைத்துக் கொள்ள வேணும். அல்ப பலன்களை எல்லாம் கேட்கக்கூடாது, சம்சார பலன்களை எல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா மோட்ச பலனுக்காக சரணாகதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம்சார பலனை எல்லாம் கேட்டா அர்த்தம் இல்லை, சரியா இருக்காது. சரி, அப்படியானா என்ன பலன் கேட்கலாம் பெருமாள் கிட்ட? ஒரு பலனும் கேட்கக்கூடாது, பேசாம இருக்கணும் அப்படின்னா அது முடியாது. கோயிலுக்கு போனா ஏதாவது கேட்கணும் தோன்றுது, பெருமாளே அப்படின்னு ஆரம்பிச்சா ஏதாவது கேட்கணும் தோணுமே. அப்படின்னா இப்ப சரணாகதி பண்ணவன் என்ன விஷயத்தை பெருமாளிடம் கேட்டு வரமாக கேட்டு ஒரு பிரார்த்தனையாக வைத்து கேட்டு பெறலாம் அப்படிங்கிறத சொல்ற ஒரு ஸ்லோகம் ஒண்ணு ஸ்ரீ சரணாகதி தீபிகையில 57வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் குறிப்பு வைத்துக்கணும். ஏன்னு கேட்டால் நாம் அடிக்கடி சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தை. பெருமாள் சந்தியில் போய் சேவிக்க செல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம், வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். தத்வாவபோதசமித பிரதிகூல விருத்திம் கைங்கரியலப்த கரணஸ்ரயசாமரஸ்யம் கிருத்வா த்வதன்ய விமுகம் கிருபயா ஸ்வயம் மாம் ஸ்பாதிந்திரிஷோ பிரதிலபஸ்வ ஜகஜ்ஜனன்யாஹ. 3 விஷயத்தை கேட்கிறார் பெருமாள் கிட்ட. எம்பெருமானே 3 வேணும். 1 தத்துவஞானம் வரணும், 2 கைங்கரியம் வரணும், 3வது வைராக்கியம் வரணும். இந்த 3 பெருமாள் கிட்ட நாம கேட்கலாமா? தத்துவஞானம், அதாவது நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், சரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கைங்கரியம், பக்தி கைங்கரியம் முதலானது. 3வது வைராக்கியம். இந்த 3 பெருமாள் கிட்ட கேட்கலாமே அப்படிங்கிற. பெருமாளே இதெல்லாம் நீ எனக்கு கொடுத்தா உனக்கு ஒரு லாபம் இருக்குங்கிற. எனக்கு ஒரு லாபம் இருக்கு, உனக்கு ஒரு லாபம் இருக்கு. எனக்கு என்ன லாபம் இருக்குன்னு கேட்டா, தத்துவ ஞானம் வந்ததுன்னா நான் பிரதிகூல விருத்தி எல்லாம் செய்ய மாட்டேன். ஞானம் இல்லாத அப்படின்னால்தானே எது நல்லது கெட்டதுன்னு தெரியாம எதேதோ பண்ணிட்டு இருக்கேன். காலக்ஷேபம் பண்ணி நல்ல ஞானங்கள்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா அப்ப பெருமாளுக்கு பிரதிகூலமா செய்ய மாட்டேன், சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறத செய்வேன், பெருமாள் திருவுள்ளம் உகக்கும்படி செய்வேன் அப்படின்னு ஆகுமோ இல்லையோ. அதனால எனக்கு தத்துவஞானம் வேணும். முதல் விஷயம் தத்துவஞானம், அது வேணும். அது இருந்தால்தான் நான் பிரதிகூல ஆச்சரணத்தை நிறுத்துவேன். கண்ணாபண்ணான்னு தப்பு தப்பா செய்யறதெல்லாம் நிறுத்துவேன். சாஸ்திரம் எதுன்னு தெரிஞ்சுட்டு அதுபடி செய்யணும்னு ஆசைப்படுவேன். இது முதல் விஷயம். தத்வாவபோதசமித பிரதிகூல விருத்திம். நிறைய படிக்க சந்தேகம் நிறைய வரும். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு. காலக்ஷேபம் கேட்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு சந்தேகம் இருக்காது. காலக்ஷேபங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சோன்னா துவாதசி பாரணை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, ஏகாதசிக்கு என்ன பண்ணலாம், நிறைய பேர் கேட்கறாப்போ. போகி இன்னைக்கு ஏகாதசி வருதே சுவாமி, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறா. அவ கேட்கிறவாளுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்டா, சாஸ்திரத்தை மீறி நம்ம பண்ணக்கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையோ. இதுதான் காலக்ஷேபத்தினுடைய பலனே. தத்துவஞானம் வந்ததுன்னா, பகவானுக்கு நாம் தாசர்கள்னு தெரிஞ்சதுன்னா அப்போ அவனுக்கு அனுகூலமா செய்யணும் அப்படின்னு தோணும். இது முதல் விஷயம். 2வது கைங்கரியம், பக்தினாலே கைங்கரியம் வேணும். 2வது விஷயம் கேட்கிற. அதுல எனக்கு ஒரு லாபம். கைங்கரியலப்த கரணத்ரய சாமரஸ்யம். கைங்கரியம் வந்ததுன்னா கரணத்திரயம், அதாவது மனசு வாக்கு செயல், இது 3 ஒரே ரீதியில ஆயிடும். எப்பவுமே நல்ல மனுஷனுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, மனசு வாக்கு சரீரம் 3 ஒரே மாதிரி இருக்குமா. அதாவது மனசுல என்ன நினைக்கிறானோ அதை வாக்குல பேசுவான், வாக்குல என்ன பேசுறானோ அதை செயல்ல செய்வான்.
துஷ்டன்னா மனசுல ஒண்ணு நினைப்பான், வாக்குல வேற ஒண்ணு பேசுவான், வாக்குல ஒண்ணு பேசுவான், செய்யச்ச வேற ஒண்ணு செய்வான். அப்படின்னு இருந்தா அது துஷ்டனுக்கு அடையாளம். நல்லவனுக்கு அடையாளம் மனசுல இருக்கிறது தான் பேசுவான், பேசுறதை தான் செய்வான் அப்படிங்கிறது. நமக்கு அது வேணும். கரணத்திரய சாமரஸ்யம், இதுக்கு கரணத்திரயம்னு பெயர். மனசு, வாக்கு, கர்மம், இல்லாட்டா செயல், சரீரம்னு வச்சுக்கோங்களேன். மனசு, வாக்கு, சரீரம், இந்த மூணும் சாமரஸ்யம் அப்படின்னா ஒரே ரசத்துல இருக்கணும். மூணும் ஒரே விஷயத்தை பத்தி இருக்கு. மனசுல ஒண்ணு அப்படின்னு மனசன்யத் வசன்யத் கர்மண்யன்யத் துராத்மானாம். மனஸ் ஏகம் வசஸ் ஏகம் கர்மன் ஏகம் சதாத்மானாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆக துராத்மாவா இருக்கக்கூடாது, துஷ்டனா இருக்கக்கூடாது, நல்லவனா இருக்கணும். எல்லார்கிட்டையும் நல்லவனா இருக்கணும்னா அப்போ கரணத்திரையும் ஒன்னா இருக்கணும்னா கைங்கரியம் இருந்தா முடியும். நமக்கு வேற ஏதாவது லட்சியம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, கைங்கரியம் தவிர பைசா லட்சியமா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப மனசுல ஒண்ணு நினைப்பான், வாக்குல வேற ஒண்ணு சொல்லுவான். ஒரு பைசா லட்சியமோ இல்ல ஒரு புகழ் லட்சியமோ ஒரு தற்பெருமை லட்சியமோ இதெல்லாம் இருந்ததுன்னா மனசுல ஒண்ணு நினைப்பான், வாக்குல வேற ஒண்ணு சொல்லுவான். கைங்கரியம் தான் எனக்கு லட்சியம், கைங்கரியம் தான் எனக்கு வேணும், அப்பதான் எனக்கு தேவையில்லை, பைசா வந்தா அவரும் வரட்டா போகட்டும், எனக்கு என் அபிமானங்கள்லாம் வேண்டாம், என்ன பெரியவன்னு யாரும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு இருந்துட்டு வச்சுக்கோங்க. கைங்கரியமே பரமலட்சியமா இருந்துருத்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ கவலையே இல்லை. அப்போ அவன் நேர்மையா நடந்துப்பான், மனசுல நினைக்கிறத வாக்கால பேசுவான், வாக்குல பேசுறத சரீரத்தால செய்வான். சில பேர் கைங்கரியத்திலேயே சில பேருக்கு என்ன ஆகும் கேட்டான்னா அகம்பாவம் இருக்கும், நான் தான் பண்ணணும் அவர் பண்ணக்கூடாது. அப்போ மறுபடியும் அங்க வந்து கரணத்திரைய சாமரஸ்யம் இருக்காது, மனசுல வேற வாக்குல வேறன்னு ஆயிடும். ஆனா மனசுல என்னவோ அது வாக்குல இருக்கணும், வாக்குல என்னவோ அது சரீரத்துல இருக்கணும்னா கைங்கரியம் மட்டுமே பலன், வேற பலன் எதுவும் எனக்கு வேண்டாம், எனக்கு செல்வமோ புகழோ எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இருந்ததுன்னா, பாராட்டுதலோ எதுவுமே வேண்டாம்னு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த மாதிரி சௌக்கியமா இருக்கலாம். இந்த கரணத்திரையும் ஒன்னா இடத்துல சௌக்கியம், நிம்மதி. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது கிருத்வாத்வதன்ய விமுகம் கிருபையா ஸ்வயம் மாம். மூணாவது வைராக்கியம். பகவானை தவிர மற்ற விஷயத்துல விமுகனா இருக்கணும், ஈடுபாடு இல்லாமல். அதெல்லாம் தேவையில்லை, என்ன வந்துட்டு போறது, பைசா அது சரி நமக்கு வந்தா வரும் இல்லாட்டா இல்லை அப்படின்னு அப்படியெல்லாம் இருந்தான்னு வச்சுக்கோங்க. தன்ய விமுகம், உன்னை தவிர மற்ற விஷயத்திலே எனக்கு ஈடுபாடு இருக்கக்கூடாது, அப்படி ஆகணும். வைராக்கியத்தினால இது சம்பாதிச்சுக்கணும், மற்றதெல்லாம் வேண்டாம் 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 அப்படின்னு. அப்போ இப்படியெல்லாம் என்னை ஆக்கு எம்பெருமானே, எனக்கு தத்துவஞானத்தை கொடு, அதன் மூலம் நான் உனக்கு பிரதிகூல ஆச்சரணத்தை செய்யாமல் இருப்பேன். எனக்கு கைங்கரியத்தை கொடு, அதன் மூலம் நான் நேர்மையாக மனோவாக்காயங்களிலே நேர்மையாக நடப்பேன். எனக்கு வைராக்கியத்தை கொடு, அதனால மற்ற விஷயத்துல ஆசையெல்லாம் நான் குறைத்து கொண்டு உன்னிடமே ஈடுபட்டு கொண்டிருப்பேன். இப்படி என்ன ஆக்கு. கிருபையா ஸ்வயம் மாம் கிருத்வா, இப்படி நீயாகவே என்ன செஞ்சுற. இது நான் என்ன பண்றேன்னு பார்க்காத, நீயே எனக்கு இந்த ஞானம் பக்தி வைராக்கியம், சுருக்கமா சொன்னோம்னா ஞானம் பக்தி வைராக்கியம், இதான். இந்த மூணு தான் கேட்கிற, இந்த மூணு தான் நமக்கு இந்த ஸ்லோகத்துல சொல்ற தேசிகன். இந்த மூணு சொல்றதுக்கு ஒரு சுவாரஸ்யம் ஒண்ணு இருக்கு. சுவாமி தேசிகனுடைய தனியன்ல ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் இருக்கொல்லியோ, அது பாருங்க, ஞானம் வைராக்கியம் இது ரெண்டு பூஷணமா இருக்குன்னா பக்தியோட இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஞானம் எப்போ பூஷணமா அலங்காரமாகும்னா பக்தியோட கலந்த அலங்காரமாகும். வைராக்கியம் எப்போ பூஷணமா அலங்காரமா அழகா இருக்கும்னா பக்தியோட கலந்த அழகா இருக்கும். பக்தி இல்லாத நல்ல ஞானம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது அழகா, அது அழகான அழகு கிடையாது. அது வெறும் ஞானம் இருக்கு அப்படின்னு மாத்திரம்தான் ஆகுமே தவிர அது ஒரு அழகாக. பக்தியோட இல்லாமல் வைராக்கியம் மட்டும் இருந்து வச்சுக்கோங்க, அது வரட்டு வைராக்கியம், வரட்டு வைராக்கியமா இருக்குமே தவிர அழகான வைராக்கியமாக அனுபாவியமான வைராக்கியமாக இருக்காது. வரட்டு வைராக்கியம், வரட்டு வேதாந்தெல்லாம் நமக்கு ஆச்சாரியால் கொடுக்கல. நல்ல வைராக்கியம், அதாவது என்ன கேட்டா வைராக்கியம்ங்கிறது ஒரு அனுபவ விஷயம். எப்படியானால் 10,000 ரூபாய் கிடைச்சா ஒருத்தர் சந்தோஷமா இருக்கானோ அதை காட்டுறோம்
இந்த 10,000 ரூபாய் எனக்கு வேண்டாம்னு சொல்றவன் இன்னும் சந்தோஷமா இருக்கான், இன்னும் திருப்தியா, இன்னும் சந்தோஷமா, இன்னும் நிம்மதியா, ஆனந்தமா இருப்பான் அப்படிங்கிற. ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா 10,000 ரூபாய் கிடைச்சா வச்சுக்கோங்க, அடுத்து அது என்ன பண்ணணும்னு கேள்வி வரும். இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிட போறதே அப்படி அதை ரட்சிக்கணுமே எண்ணம் வரும். திருடம் கொண்டு போயிட போறானே, பத்திரமா வச்சுக்கணுமே அப்படின்னு எண்ணம் வரும். ஏன் இதை அதிகமாக்குறதுக்கு என்ன வழி, எங்க போடலாம்னு அவனை பாருங்க நிம்மதியா இருப்பான். அதனால வைராக்கியம் அப்படிங்கிறது எப்ப பூஷணமாகும்னா பக்தியோட இருந்தா. அதனால ஞான வைராக்கிய பூஷணம்னா ஞானமும் வைராக்கியமும் சுவாமி தேசிகனுக்கு பக்தியோட கலந்து பூஷணமாக ஆயின அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த ஞானம், பக்தி, வைராக்கியம் இந்த மூணையும் எனக்கு கொடு எம்பெருமானே அப்படின்னு எனக்கு கொடுத்தியானால் எனக்கு 3 லாபம் நான் சொன்னேன். உனக்கு லாபம் ஸ்பாதிந்திருஷோ பிரதிலபஸ்வ ஜகத் ஜனன்யாக என்ன அப்படி ஆக்கினையானால் அப்போ லக்ஷ்மி பிராட்டியோட கடைக்கண் பார்வை உமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற. அதாவது தன் குழந்தைய அப்பா நல்லபடியா நடத்துற வச்சுக்கோங்க. அப்போ அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிக்குமா. உடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா குழந்தையெல்லாம் நல்லா பாத்துக்கிறார் இவர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட இவருக்கு ஸ்நேகம், பகுமானம் எல்லாம் வரும். அந்த மாதிரி பெருமாள் இருக்கார், லட்சுமி பிராட்டி இருக்கார். எனக்கு நீர் இந்த அனுகிரகங்கள்லாம் பண்ணீரானால் அப்ப நான் பிராட்டியை சேர்ந்தவன் அல்லவா, எனக்கு அனுகிரகங்கள்லாம் பண்ணீரேன்னா அப்போ பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வை உமக்கு கிடைக்கும், உம காதலோட பார்ப்பார், நீர் சந்தோஷமா இருக்கலாம். ஜெகத் ஜனன்யாகா ஏன்னா எனக்கும் அம்மா, ஜெகத்துக்கெல்லாம் அம்மா. அவருடைய திருஷோகோ கண்களுடைய ஸ்பாதிம் மலர்ச்சியை பிரதிலபஸ்வ உண்டாக்குவாய், இல்ல அடைவீர்னு 2 அர்த்தம் உண்டு. பிரதிலபஸ்வனம் அது உனக்கு கிடைக்கும், வாங்கிக்கோன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இப்ப இங்க ஜெகத் ஜனன்யாகான்னு சொன்னபடினால எங்களுக்கு தாயார் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அதனால குழந்தைய நன்னா வச்சிருந்தா அம்மாக்கு அதை காட்ட வேற என்ன வேணும் இல்லையா. சுவாதிந்திரிஷோ பிரதிலபஸ்வ ஜகத் ஜனன்யாக அவருடைய திருக்கண் மலரும். அந்த திருக்கண் மலர்ந்து உம்மை பார்த்தாரானார், ஸ்நேகத்தோட பார்த்தாரானார், உமக்கு திருவுள்ளம் குளிரும் ஆச்சே. அதனால பிராட்டி பரிகிரகம் என்று அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். கென் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் அப்படிங்கிற இடத்துல நான் பிராட்டியை சேர்ந்தவனாச்சே, அப்ப எனக்கு கடாட்சம் பண்ண வேண்டாமா கேட்கிற. சுவாமி தேசிகன் கூட நாங்கள்லாம் அந்தப்புற சித்தாந்தத்துல இருக்கிறவா, அதாவது லக்ஷ்மி தேவியை சேர்ந்தவர்கள், பிராட்டியை சேர்ந்தவர்கள். அதனால எம்பெருமானுடைய கடாட்சத்துக்கு அதனாலே பாத்திரமானவர்கள் அப்படின்னு சொல்றார். ஆக எம்பெருமானே நீ இப்படி எல்லாம் பண்ணீரனா பிராட்டியார் திருவுள்ளம் உகப்புங்கிறார். தத்வாவபோத சமித பிரதிகூல விருத்திம் கைங்கரியலப்த கரணத்ரய சாமரஸ்யம் கிருத்வா த்வதன்ய விமுகம் கிருபயா ஸ்வயம் மாம் ஸ்பாதிந்திருஷோ பிரதிலபஸ்வ ஜகத் ஜனன்யாஹ. கிருப்பையான்னு போடுற, நான் இது இந்த பலன்லாம் உனக்கு கொடுக்குறேன். ஞானம், பக்தி, வைராக்கியம் தானே உனக்கு வேணும். ஆள வந்தார் பகவான் பக்திமபி பிரயட்சமே அப்படிங்கிற. பகவானே நான் ஸ்லோகம் எல்லாம் பண்றேன், கொஞ்சம் பக்தியும் கொடுமே பிரார்த்திக்கிறார். தஜ்ஞான பக்திபியாம் அந்நது அப்படிங்கிற தேசிகன். பகவான் கிட்ட கேட்டா இந்த 3 தான் கேட்கணும், இதை தவிர வேற கேட்க கூடாதுன்னு இருக்க. ஞானம், பக்தி, வைராக்கியம். அதாவது ஞானத்தினாலே வரக்கூடியது நமக்கு கெட்ட காரியம் செய்ய மாட்டோம். பக்தினாலே வரக்கூடியது கைங்கரியம், நேர்மை. வைராக்கியத்தினாலே வரக்கூடியது பெருமாள் கிட்ட ஈடுபாடு. ஏன்னா மற்ற விஷயத்துல ஈடுபாடு குறைஞ்சதுன்னா பெருமாள் கிட்ட ஈடுபாடு வரும் அப்படிங்கிற ரீதியில. சத்வாவபோத சமித பிரதிகூல விருத்திம் கைங்கரிய லப்த கரணத்ரய சாமரஸ்யம் கிருத்வா த்வதன்ய விமுகம். த்வதன்யம் போட்டிருக்காரு, உன்னை தவிர மற்ற இடத்துல விமுகமா இருக்கணும், அதுவே வேண்டான்னு இருக்கணும். கிருப்பையா இதெல்லாம் இந்த பலன்லாம் கொடுக்கணும்னா அதுக்கு என்ன உபாயம் பண்ணிருக்கேன்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் நீ கிருப்பையா கொடுக்கணும். நான் உபாயம் பண்ணது மோட்சத்துக்காக, அதனால மோட்ச பலன் கிடைக்க போறது. அதுக்கு நடுவில் இதெல்லாம் நீர் கொடுக்கணும். ஸ்வயம் மாம் கிருத்வா, ஸ்வயமாவே நீராகவே என்னை இப்படி செய்யணும், செய்து ஸ்பாதிந்திரிஷோ பிரதிலபஸ்வ
ஜகஜனன்யாஹ. இப்போ இந்த ஸ்லோகத்துல சொன்ன விஷயத்த சுவாமி தேசிகன் சுருக்கமா ரகசிய திரிசாத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்லிருக்க. உபயுக்தேஷு வைசத்யம் திரிவர்க நிரபேக்ஷதா கரணத்ரய சாரூப்யம் இதி சௌக்கிய ரசாயனம். அழகான ஸ்லோகம், சின்ன ஸ்லோகம், இது கொஞ்சம் பெரிய ஸ்லோகம். சௌக்கிய ரசாயனம், சௌக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறேங்கிற, அண்ணா சுகமா இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு டானிக் ஒண்ணு. என்ன கேட்டா, ஒண்ணு உபயுக்தேஷு வைசத்தியம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த நன்னா தெரிஞ்சுக்கணும், இதான் ஞானம். ரெண்டாவது திரிவர்க்க நிரபேட்சதா, திரிவர்க்கத்துல ஆசை இல்லை, எதுவுமே எனக்கு வேண்டாம், எதிர்பார்ப்பு கிடையாது, இதுதான் வைராக்கியம். திரிவர்க்கம் அப்படின்னா தர்ம அர்த்த காமம், இந்த மூணுல எதுவும் வேண்டாம், மோட்சம் தான் வேணும்னு அர்த்தம். மூணாவது கரணத்ரய சாரூபியம், மூணு கரணங்கள், வாக்கு மனசு சரீரம், மூணும் ஒரே விஷயத்த சொல்லணும், ஒரே விஷயத்துல ஈடுபடணும். இப்படி இருந்தா சௌக்கிய ரசாயனம், இப்படி இருந்தா ஜீவனத்துல சௌக்கியமா இருப்பான். ஏன்னா இது இல்லாட்டா படுற பாடுதான் நமக்கு தெரியும். மனசுல ஒண்ணு வாக்குல ஒண்ணு இருந்துட்டு வச்சுக்கோங்க, அவன் படாது பாடுபடுவான், எதை சொல்றது எதை விடுறது எதுவுமே தெரியாது. அதனால இது சௌக்கிய ரசாயனம், இதுதான் சௌக்கிய ரசாயனம் அப்படிங்கிற அந்த ரீதியில அதனுடைய அங்க மூணு கேட்ட ஞானம் பக்தி வைராக்கியம், அதனுடைய விவரணம் தான் இங்க இந்த ஸ்லோகத்துல. அதே மாதிரி தத்வாவபோத அப்படின்னு ஞானத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த மூணும் வேணும் அப்படின்னு சாதிக்கிறார் இங்க. அதனால பிரபன்னனுக்கு உத்தர கிருத்தியம் எப்படி அமைய வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்தில் காணலாம். ஒரு வியாக்கியானத்துக்கு அழகாக சொல்றான். சரணாகதி பண்ணவன் உத்தர கிருத்தியம்னா மேற்கொண்டு அவன் என்ன பண்ணணுங்கிறது இந்த ஸ்லோகத்தில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. உபயுக்தேஷு வைசத்தியம் திரிவர்க்க நிரபேட்சதா கரணத்ரய சாரூபியம் இதி சௌக்கிய ரசாயனம். இதுல முதல்லாமாவது பரவாயில்ல, இந்த கரணத்ரய சாரூபியம்ங்கிறது முக்கியமான விஷயம். அதாவது நேர்மை, நேர்மைன்னு சொல்றான் சம்ஸ்கிருதத்துல ஆர்ஜவம்னு பேர். வாக்கால் நினைக்கிறத மனசால பேச முடியுமா? அதான் மனசால நினைக்கிறத வாக்கால பேச முடியும், வாக்கால பேசுறதை செய்ய முடியும். அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இதுல வேடிக்கை என்ன கேட்டா, சுவாமி தேசிகன் இதுக்கு உபாயமா கைங்கரியத்தை வச்சிருக்காரு. பெருமாள் கிட்ட கைங்கரியம் செஞ்சு வேற பலனை எதிர்பார்க்காம கைங்கரியம் மாத்திரம் செஞ்சுட்டு இருந்தா இது வந்துருமா. வேற பலனை எதிர்பார்த்தாதானே எனக்கா உனக்கான்னு போட்டி எல்லாம் வருது. அதெல்லாம் இல்லாமல் பண்ணா கைங்கரியம் பண்ணான்னா அப்ப கரணத்திலையும் ஒன்னாயிடும் அப்படிங்கிற. ஆக இப்படிப்பட்ட ஞான பக்தி வைராக்கியங்களை அடியனுக்கு கொடுத்தருள வேணும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார். நமக்கு முக்கியமான ஸ்லோகம். இனிமேல் அடுத்த 2 ஸ்லோகம் அது சமாபன ஸ்லோகம், சரணாகதி தீபிகை முடிப்பதாக முடிவுரையாக வந்த ஸ்லோகங்கள். அது அப்புறம் பார்க்கலாம். அப்படி பார்த்தான்னா முடிவுரைக்கு முன்னாடி தியான ஸ்லோகம் மாதிரி தான் ஒன்னா பண்ணுவார். அதுதான் இந்த ஸ்லோகம். ஸ்பாத்தின் திரிசோ பிரதிலபஸ்வ ஜெகத் ஜனன்யாகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த 2 ஸ்லோகமும் நாளைக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.